தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூஸ் பேப்பரை பணமாக மாற்றும் அதிசக்தி வாய்ந்த ஜின் வசிய மந்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜின் வசிய மந்திரம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுனால தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்னிலே நிறைய வகையான ஜின் உண்டு. அந்த ஒவ்வொரு ஜின்னுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. அதனால வந்து இந்த ஜின்னு வந்து மாயலோக ஜின்னு. அதாவது மாய ஜாலைகள வித்த மாயலோகம்னா, இந்த மாயாஜாலத்த காட்டக்கூடிய ஜின் இது. இது ரொம்ப சக்தி கொண்டது. அ இந்த ஜின்ன வச்சு நெறைய பேர் நெறைய விதமான இந்த மேஜிக் பண்றது, கண்கட்டி வித்த காட்டுறது, இந்த மாரியான விஷயங்கள அந்த காலத்தில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து பயன்படுத்தணும்னா, முதல்ல இந்த ஜின்ன நம்ம வந்து வசியம் பண்ணணும். இந்த ஜின்ன வந்து நம்ம வசியம் பண்ணிட்டோம்னா, நம்ம சொல்ற அத்தனையும் இது செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அ இப்போ எலுமிச்சம்பழம் வந்து மேல தூக்கணும். ஏதாச்சும் ஒரு பொருள் மேல போணும். இல்ல அந்த பொருள் நம்ம கூடவே வரணும் அப்டின்னா, அந்த ஜால வித்தைகள காட்டக்கூடிய நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஜால வித்தைகள காட்டக்கூடிய விஷயங்கள நம்மளும் அது செய்யணும் அப்டின்னா, இந்த ஜின்ன வந்து நம்ம வசியம் பண்ணணும். 2வது இந்த ஜின்ன வசியம் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சாதாரண விஷயம் தான். ரொம்ப எளிமையான விஷயம் தான். சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. இப்ப இந்த ஜின்ன வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ப இத வசியம் பண்றது அப்டின்னா, நம்ம சாதாரணமா ஒரு மந்திரத்த அமாவாசை அன்னைக்கு 1008 முறை சொல்லி முடிச்சீங்கன்னா, இந்த ஜின் வந்து நேரடி தரிசனம் குடுக்கும். இல்ல எனக்கு 108 சொல்லும்போதே அது பேசுறது எனக்கு காதுல கேட்குது அப்டின்றவங்களும் நெறைய பேர் உண்டு. அதனால அந்த 1008 சொல்றது நல்லது. இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்த தான் நீங்க திக்காம, திணறாம எந்த சின்ன மிஸ்டேக் கூட வராது நீங்க சொல்லணும். எதனாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா, அந்த ஜின்னு வராது. அந்த மந்திரங்கள் வேலை செய்யாது. அதனால எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லாமல், தெள்ள தெளிவா முதல்ல இந்த மந்திரத்த சொல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள்ல குளிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல அல்லது ஒரு 11 மணிக்கு மேல மாடியில வீட்டு உள்ள செய்யக்கூடாது. வீட்டுக்கு மாடியில நீங்க தனியா உட்காந்து படையல் வந்து பார்த்தீங்கன்னா, பொரிகடலை, அவுல், அச்சு வெல்லம், ஸ்வீட் வகைகள், இனிப்பு வகை, கார வகைகள் வைக்கலாம். நான்வெஜ் எதுவும் படைக்கக்கூடாது. அப்படி என்கிட்ட காசு இல்ல, என்னால அத செய்ய முடியாதுன்னா, 2டே 2 ஊதுவத்தி, குங்குமம், அத்தர் உடம்புல தடவிக்கங்க. இன்னும் உங்க பக்கத்துலயும் வச்சுக்கங்க. மல்லிகைப்பூ ஊதுவத்தி அத யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் உங்க முன்னாடி இருக்கட்டும். விளக்க ஏத்திட்டு, தீபத்த ஏத்திட்டு, தீபத்த பார்த்தபடி இந்த மந்திரத்த உச்சரிங்க. 1008 முறை நீங்க உச்சரிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, உரு போட்டு முடிச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நேரடி தரிசனமே குடுக்கும். நீங்க செய்யணும்னு நெனச்ச ஜால வித்தைகள அத்தனையும் அது உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும், அல்லது செஞ்சும் குடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ப சொல்லியிருக்கிறோம்ல, நியூஸ் பேப்பர எப்படி பணமா மாத்துறது? அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர நீங்க துண்டு துண்டா கிழிச்சு வச்சீங்கன்னா போதும். அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம காசு எவ்வளோ சைஸ் இருக்குதோ, அளவு இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க அத கட் பண்ணி வச்சுக்கணும் நியூஸ் பேப்பர். கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இப்போ இந்த ஜின்ன வந்து வசியம் பண்ணி வச்சுட்டுருக்கிறீங்க. மந்திரத்த சொல்லி இந்த ஜின்ன கூப்பிடுறீங்க. அந்த ஜின்னு வந்த உடனே என்ன பண்ணணும், மந்திரத்த ஒரு 11 வாட்டியோ, இல்ல 21 வாட்டியோ அந்த ஜின்ன சொல்லி, இந்த மாரி இந்த காசு வந்து ரூ. 500 மாறணும் அப்படின்னா, இந்த ரூபாய அந்த பேப்பர வந்து ரோல் பண்ணணும் அப்படி. ரோல் பண்ணி 2 கையும் சேர்த்து உள்ளங்கையில வச்சு, மந்திரத்த சொல்லி கரெக்ட்டா சின்ன எழுத்து கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு மந்திரத்த பர்ஃபெக்ட்டா சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு ஒரு 21 வாட்டி சொன்னா போதும். சொல்லி முடிச்சுட்டு, அந்த உள்ளங்கை தொறக்கக்கூடாது. அப்படியே அந்த ரோல் பண்ணறதோட சேர்த்து 2 கையும் சேர்த்து வச்சிருப்போம். அந்த கையில வந்து 3 வாட்டி உள்ளங்கையில ச்சு, ச்சு, ச்சுன்னு 3 வாட்டி ஊதணும். 3 வாட்டி நீங்க ஊதி விட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத அந்த கைய எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபா நோட்டு ரூ. 500 நோட்டா மாறியிருக்கும். அல்லது ரூ. 100 நோட்டு வேணும்னா, ரூ. 100 நோட்டா மாறியிருக்கும். சரிங்க சார். இப்ப நீங்க ரூபா நோட்டா மாத்துட்டோம். இது எவ்வளோ நாள் இருக்கும்? லைஃப் லாங் இருக்குமானா, லைஃப் லாங்லாம் இருக்காது. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். அதிகபட்சம் 3 மணி நேரம். அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பழையபடி மீண்டும் அது நியூஸ் பேப்பராவே மாறிடும். அதனால இது 3 மணி நேரத்துக்கு மட்டும் அல்லது இல்ல 1 மணி நேரத்துக்கு மட்டும் இருக்கும். இல்ல நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னாலும், அத திரும்பவும் நியூஸ் பேப்பரா மாத்திக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால வந்து நம்மளுக்கு 3 மணி நேரம் அந்த
ரூபா நோட்டு இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜின்னோட வசியத்துக்கு முக்கியமா வந்து பெரிய கிராண்டான படையல் போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம மந்திரம் தான் முக்கியம். 2டே 2 ஊதுபத்தி வச்சுட்டு சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சுட்டு, கிழக்கு முகமா உட்காந்து அகல் 1 மந்திரம். 2வது ஊதுபத்தி. இந்த 3த்தையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம பண்ணாலே போதும். இந்த ஜின்னு வந்து உடனடியாக நம்மளுக்கு வசியமாகி இருக்கும். 2வது வந்து ஸ்வீட் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டாவது வைக்கலாம், தப்பில்ல. சரிங்களா? ஒரு ஸ்வீட்டு சாதாரணமா எல்லாருமே நம்மளால வாங்க முடியும். ஒரே ஒரு ஸ்வீட்ட வச்சு கூட நம்ம பூஜைய ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜின்னு வசியம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுச்சு. இப்போ ஜின்னு வந்து வந்துருச்சு. வசியம் ஆயிடுச்சு. அத எப்படி நம்ம திருப்பி அனுப்பணும்? சரிங்களா? அத எப்படி நம்ம திருப்பி அனுப்பணும்? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஜின்ன வரவழைக்கிறது மட்டும் பெருசு இல்ல. அது திருப்பி அனுப்ப தெரியணும். இந்த ஜின்னு மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச சக்தியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வரவழைக்கிற நம்ம வரவழைக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. அத நம்ம திருப்பி அனுப்பவும் அந்த முறைய நம்ம கத்துக்கணும். அதனால இது இந்த ஜின்ன வந்து திருப்பி அனுப்பும் முறைய நான் அடுத்த வீடியோல போடுறேன். அதனால இது இது பார்த்து முதல்ல இந்த ஜின் வசியத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜின் வசியம் வந்து அ எல்லாத்துக்குமே பயன்படும். ஒரு கண்கட்டி வித்த மாரி தான். இப்ப அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரூபா நோட்டு வந்து மறைய வைக்கிறது, பில்லு வந்து தன்னால அடிக்க வைக்கிறது, அ ஃபேனு தன்னால சுத்துற மாரி, இந்த ஒரு சேர் வந்து டேபிள் அந்தரத்துல தொங்குற மாரி, இந்த மாரியான ஜின்னு வச்சு தான் வந்து இந்த மாரியான வேலைகள, இந்த மாரி ஜால வித்தைகள எல்லாரும் செய்வாங்க. இன்னைக்கும் அதே தான், சேம் தான். இந்த மாரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அ அது மட்டும் இல்லைங்க. இத வச்சு நெறைய பேர் ஏமாத்திட்டும் இருக்காங்க. அதனால வந்து நீங்க இத தவறான முறையில நம்ம ஏமாத்திடலாம். இது நம்ம நியூஸ் பேப்பர ரூபா நோட்டா மாத்தி எங்கேயாச்சும் கடைகள்லயோ, இல்ல எங்கேயாச்சும் மாத்திடலாம் அப்படின்னு மட்டும் நீங்க யோசனை பண்ணாதீங்க. இது ஏமாத்துறது மிகப்பெரிய ஒரு பாவம். சரிங்களா? ஒருத்தர உழைப்ப நம்ப திருடுறது மிகப்பெரிய பாவம். அதனால அந்த உழைப்ப மட்டும் நீங்க திருடாதீங்க. உங்களுக்கு ஜால வித்தைகள் காட்டணும்னா, இந்த மாரியான விஷயங்கள பொதுமக்களுக்கு நீங்க செஞ்சு காட்டி மகிழ்விக்கலாம். ஜனங்களுக்கு, மக்களுக்கு நீங்க செஞ்சு காட்டி, இந்த மாரி ஜால வித்தைகள அவங்க மக்கள் எதிர்க்க செஞ்சு காட்டி அவங்கள சிரிக்க வைக்கலாம், மகிழ்விக்கலாம். அதனால அது ரொம்ப புண்ணியம். ஆனா இந்த ஜின்ன வச்சு நம்ம ஒருத்தர ஏமாத்தணும்னு மட்டும் நெனைக்காதீங்க. ஏமாத்துறது பெருசு இல்ல. அதனுடைய கர்மா நம்மள நிச்சயம் பாதிக்கும். அதனால வந்து ஏமாத்தணுன்ற விஷயத்த விட்டுடுங்க. மக்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஜாலங்கள கத்துக்குங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். சரிங்களா? இத தவறான வழியில நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க. தவறான வழியில பயன்படுத்துனீங்கன்னா, நிச்சயமா நம்மளுக்கு கஷ்டத்த குடுக்கும். அந்த ஜின்னு வந்து ஒரு நாள் நம்மளுக்கே அது சரியான பாடத்த கத்துக் குடுத்துட்டு போயிடும். அதனால வந்து தவறான வழியில பயன்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழிக்கு, நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க. தப்பு கிடையாது. சரிங்களா? ஒரு மேஜிக் ஷோ பண்றாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சூதாட்டம். சூதாட்டத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த ஜின்ன வச்சு கூட ஜெயிக்கலாம். சண்டையில ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி சண்டையில கூட ஜெயிக்கலாம். எல்லாத்துக்குமே இது பயன்படும். பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. சைட் எஃபெக்ட் ரொம்ப இருக்காது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ப அத பயன்படுத்துற விதத்த தான். அதுக்கு வந்து எனி டைம் வந்து நமக்கு வேல குடுத்துன்னே இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் கேப் விடணும். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாட்டி, 4 வாட்டி அப்படி யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும். தொடர்ந்து நம்மள வேல குடுத்துன்னே இருந்தோம்னா, அது நம்மளுக்கு கஷ்டத்த குடுத்துரும். அதனால ஜின்னு வசியம்ன்றது வந்து ரொம்ப வேல குடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு. ஏன்னா ஜின்னு வந்து முதல்ல அது நம்ம வசியம் பண்றோம்னா, அது நம்மகிட்ட பொறுமைய எதிர்பார்க்கும். பொறுமையா நம்ம இருந்தோம்னா, எல்லாமே அது நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும். அந்த மாரி வந்து நீங்க பொறுமையா இருந்து எல்லாத்தையும் கத்துக்குங்க. எ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால வந்து நீங்க இந்த ஜின் வசியத்த நல்லபடியா இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோல இந்த ஜின் வசியத்த பத்தி இன்னும் நான் தெளிவா சொல்றேன். ஜின்னு வர வைக்கிறது மட்டும் தான் இந்த வீடியோ. திருப்பி அனுப்பும் முறை வந்து அடுத்த வீடியோல பதிவிடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா உங்க டவுட்ஸ நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். மீண்டும் மறுபடியும் சொல்றது, மாந்திரீகம் என்பது மக்கள் நலனுக்காக தான் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. மக்களுக்கு கெடுதல் செய்றதுக்கோ, கெட்ட வேலைகள் செய்றதுக்கோ இல்ல. இத வச்சு நம்ம கெட்ட வேலை செய்யலாம், மத்தவன கெடுக்கலாம், மத்தவன் குடும்பத்த ஏமாத்தலாம், ஃப்ராடுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தான் அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால
நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த ஜின் ஜாலக வித்தைகள் எல்லாமே. அதனால வந்து சந்தோஷமா இருங்க. மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. சிரிக்க வைங்க. நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.